நான் கர்த்தருக்கு உகந்த உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ்கிறேனா? கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறேனா? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமியில் வாழ்கிறேனா? அல்லது கர்த்தரால் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு இந்த பூமியில் எப்படியாவது பிழைப்பை நடத்தி விடலாம் என்ற அந்த உலக பிரகாரமான தேவைகளோடு கர்த்தரை தேடுகிறேனா? யாரை நான் அனுப்புவேன்னு கர்த்தர் நம்மை பார்த்து தான் கேட்கிறார். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தொடர்ந்து தேவனுடைய அன்பையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய குணாதேசத்தை குறித்து நாம் பார்த்து வருவோம். அதில் குறிப்பாக ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனத்தை இந்த நாளிலே தியானிப்போம். நான் கர்த்தருடைய சமூகத்தில் அறிந்து கொண்ட கர்த்தருடைய தாசனால் உணர்த்தப்பட்ட சத்தியங்களை உங்களோடு கூட பேச வந்திருக்கிறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்றாரு. ஏன் ஊற்றுறாரு அப்படின்னா, அவருடைய குணம் நம்ம இவ்வளோ கேட்டால் அவர் இவ்வளோ கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அவர் எப்போவுமே நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அதுதான் அவருடைய விருப்பம். ஒவ்வொரு கிறிஸ்துவனும் வாழணும்னு நினைக்கிற ஒரே நல்ல தகப்பன் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, திரியேக தெய்வம். இந்த நாளில் ஏன் அவர் தண்ணி கொடுக்காம தண்ணியை ஊற்றுறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே தண்ணீர் அப்படின்றது அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவர் மேலே நமக்குள்ள தாகத்தையும் குறிக்குது. வேதாகமத்தில் எங்கெல்லாம் தாகம் அப்படின்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த இடத்துலலாம் தேவன் மீது நமக்குள்ள தாகத்தை குறித்தே அதை வெளிப்படுத்துகிறது, அது பேசுகிறது. எனவே நான் இந்த நாளிலே கர்த்தருக்காக தாகத்தோடு காத்திருக்கிறேனா? சிலுவையில சொல்றாரு தாகமா இருக்கிறேன்னு சொல்லி. அவர் மாம்ச ரீதியாக கேட்கணும்னா அவர் அரசு பண்ணதுலேருந்து தண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்பவே அவர் கேட்டிருக்கலாம். அவர் அப்போ கேட்கல, சிலுவையில முடிவு புரியந்தும் கடைசி நிமிஷங்களில் கேட்கிறார் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி. அவர் சொன்ன தாகம் மாம்சத்துக்குரியது அல்ல, ஆவிக்குரியது. நான் இவ்வளவு தூரம் வந்து என் பிள்ளைகளை காப்பாற்ற வந்திருக்கிறேன், ஒருத்தர் கூட நான் தான் மெய்யான தேவனுடைய பிள்ளைனோ, நான் உங்களை மீட்டெடுக்க வந்தனோ தெரியாமல் இருக்கிறாங்களே, ஒருத்தர் கூட இந்த உலகத்தில் என்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லையே, அந்த தாகத்தை தான் அவர் சொல்றார். அவர் குடிக்கிற தண்ணீரை குறித்து பேசல, ஒரு தாகத்தை சொல்றார். நான் இந்த நாளில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேனா? கிறிஸ்துவனுடைய விழுமியங்களை உண்மையாக எடுத்துக்கொண்டுள்ளேனா? அல்லது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனாக, இனிஷியல் கிறிஸ்துவனாக, அல்லது கோயில் மாடாக வாழ்க்கையை நடத்துகிறேனா? சிந்திப்போம். என் காரியமாய் நான் யாரை அனுப்புவேன் அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். அவர் கட்டாயப்படுத்துகிற தேவன் இல்லை, காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை குறித்த தாகம் நமக்குள் இந்த நாளில் இருக்கிறதா? அவருடைய பணி செய்வதுதான் என் வாழ்க்கையின் எல்லாமா இருக்கிறது என்பதை நான் உணர்கிறோமா? பணம், பதவி, பட்டங்கள், மனிதர்கள், சுய பெருமைகள், இவைகளுக்குள் வாழ்க்கையை நடத்துகிறோமா? இவைகளுக்காக கர்த்தரை தேடுகிறோமா? அல்லது கர்த்தருடைய பணியை செய்வதே என்னுடைய கடமை என்று சொல்லி, சுவிசேஷத்தை அறிவிப்பதே என்னுடைய கடமை என்று சொல்லி நான் கர்த்தருக்காக பயன்படுகிறேனா? இந்த நாளிலே சிந்திப்போம். கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார், அவர் மன்னிக்கிறவராகவே இருக்கிறார். நம்மை குற்றப்படுத்த அவர் ஒரு நாளும் விரும்பவில்லை. அவர் நம்முடைய சொந்த தகப்பன், அவர் நம்முடைய சொந்த தகப்பன், அவருடைய சொந்த பிள்ளைகள் நாம் என்று சொல்லி நாம் அவரை அப்பா என்று கூப்பிடவே அவர் விரும்புகிறார். அப்பாவுடைய கடமைகளை செய்வதுதான் என்னுடைய வேலை. ஏசப்பா தான் சொல்றாரு, பிதாவினிடத்தில் நான் கண்டதையும் உங்களிடத்தில் சொல்கிறேன், அவருடைய பணியை செய்கிறேன், அவருடைய அங்கீகாரத்தோடும் அவருடைய அதிகாரத்தோடும் அவருடைய அனுமதியோடும் தான் நான் வார்த்தைகளை பேசுகிறேன்னு சொல்றாரு. இதனால் நான் எப்படி பேசுகிறேன்? என் சுயமாய் பேசுகிறேனா? உண்மையிலே கர்த்தருக்காய் தாகத்தோடு காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறேனா? கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறேனா? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறேனா? கர்த்தருக்கு பிரியமானதை பார்க்கிறேனா? கர்த்தருக்கு பிரியமானதை கேட்கிறேனா? கர்த்தருக்கு பிரியமானதை பேசுகிறேனா? கர்த்தருக்கு பிரியமானதை சுவாசிக்கிறேனா? கர்த்தருக்கு பிரியமானதை என் இருதயத்தை துடிப்பை மாற்றிக்கொண்டிருக்கிறேனா? நாமே சோதித்தறிவோம். அந்த அளவு கடந்த அன்புள்ள தகப்பனுடைய இருதயத்தின் இயக்கத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். பல நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனாக, பல நேரங்களில் என்னுடைய குடும்பத்திற்கான தேவைக்காக கிறிஸ்துவனாக வாழ்ந்துவிட்டு இருக்கிறேன். நான் என்ன குறித்து தான் சொல்கிறேன், உங்களை குறித்து எனக்கு தெரியல. எப்படியோ ரட்சிக்கப்பட்டோம், பரலோகம் போக போகிறோம், இனிமேல் வாழ்க்கையில் சந்தோஷம், நிறைவு, சமாதானம், பணம் வளரும், பொருள் வளரும், குடும்பம் வளரும், நல்லா இருக்கும். இது கர்த்தருடைய அடிப்படை. 6 நாளில் பூமியை படைச்சி 6ஆம் நாள் இறுதியில் ஆதாம் ஏவாளையும் படைச்சி இந்த பூமியை பண்படுத்தி காத்துக்கொள்ளுங்கள் சொன்னார். புதிய ஏற்பாட்டில் நம்மளை ராஜாக்களும் ஆசிரியர்களுமாய் வைத்திருக்கிறாரு. அவருடைய பிரசன்னம் வந்துட்டாலே எல்லா தேவையும் சந்திக்கப்படும். நான் அவருக்காய் தாகமாக இருக்கிறேனா? அல்லது என்னுடைய சுய தேவைக்காக நான் அவரை தேடுகிறேனா? நான் அவருக்கான பணியை செய்கிறேனா? அல்லது என்னுடைய சுய தேவைக்காக, என்னுடைய அங்கீகாரத்திற்காக நான் இந்த யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கேனா? மக்கள் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று இந்த உலக பெருமைக்காக நான் இந்த வீடியோவை பண்ணிட்டு இருக்கேனா? இல்லை உண்மையிலே கர்த்தருக்காக நான் இந்த காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன்? என்னை நானே பார்த்து கேட்கிறேன். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உண்மையாய் கர்த்தருக்காய் தாகத்தோடு நான் இருக்கிறேனா? கர்த்தருடைய இருதயத்தின்
சிந்தைகளை, இருதயத்தின் ஏக்கங்களை அறிந்தவனாய் தாகத்தோடு அவருக்காய் பணி செய்ய காத்து கொண்டு இருக்கிறேனா? அல்லது என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய பொருளாதாரம் என்பதற்காக கர்த்தரை தேடுகிறேனா? என்னுடைய பாதுகாப்புக்காக கர்த்தரை தேடுகிறேனா? சிந்திப்போம். ஒரே பேரான குமாரனை நமக்காய் கொடுத்து பாவத்தை முற்றிலுமாய் வெறுத்தவர். அதனால்தான் சிலுவையில் அத்தனை கொடூரங்கள், அத்தனை பாடுகள், அத்தனை துக்கங்கள், அத்தனை வேதனைகள், நான் அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் தன் ஒரே பேரான குமாரனை அனுபவிக்கும்படி கொடுத்து விட்டார். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராய் இருந்தபடியினாலே பாவத்தை முற்றிலுமாய் அருவறுத்து விட்டார். அவரை பார்க்கவே இல்லை. அவரை கீழே போட்டுட்டு என்ன அவர் எடுத்துக்கிட்டார். அப்பேற்பட்ட அன்பு. ஒரே பேரான குமாரனை துரோகியான எனக்காக கொடுத்தவர். ஒரே பேரான குமாரனை குப்பையிலும் புழுதியிலும் பாவத்திலும் விழுந்து கிடந்த எனக்காக கொடுத்தவர். பாவம் அறியாத ஆட்டுக்குட்டியானவர் எனக்காக கொடுத்தவர். ஐஸ்வர்யம் உள்ளவர் எனக்காக தரித்திரனாய் மாறிப்போனார். நான் ஐஸ்வர்யவானாய் மாறும்படி. எனவே இந்த உலக ஆசீர்வாதங்களை நான் வேணான்னு சொல்ல, அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். நான் கர்த்தருக்காக என்ன செய்தேன் இந்த நாளில் என்னை நானே பார்த்துக்கொண்டு கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. எனவே உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யக்கூடியவர்கள். வெறும் 11 பேர் இந்த உலகம் முழுவதிலும் கிறிஸ்து இயேசுவை அறிவித்தார்கள். ஆனால் இன்று பல கோடி பேர் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பணியை செய்ய ஒருவரும் இல்லை. மிஷனரிமார்கள் இன்றும் உண்டு. இன்றும் கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள். இன்றும் பல சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானும் கம்ஃபர்ட்டா ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு என் குடும்பம் நல்லா இருக்கு, பாதுகாப்பாக இருக்குன்னு என் குடும்பம் ஏன் தேவைன்னே ஜெபிச்சுட்டு இருக்கேன். ஆனால் ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அந்த அன்புக்கு நான் என்ன செய்வேன்? அந்த அன்புக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய பிள்ளையா அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை புரிந்து கொண்டு என்னை முற்றிலுமாய் அவருக்காய் அர்ப்பணித்து வாழ விரும்புகிறேன். அதற்கு பரிசுத்த ஆவியானவரை அத்தாட்சியாயும் துணையாயும் இருக்கிறார். எனவே இந்த நாளில் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம். கர்த்தருக்காக தாகத்தோடு காத்துக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you. Have a good day.